ஏரியாவில் நாய் பிடிக்கிற வண்டி வந்துட்டால் போதும், அங்கே இருக்க மக்கள் அதை சூழ்ந்துக்கிட்டு இந்த நாயை பிடிச்சிட்டு போங்க, அந்த நாயை பிடிச்சிட்டு போங்க, இந்த தெருவில் இருக்க எல்லா நாயும் பிடிச்சிட்டு போங்கன்னு அவங்களோட மல்லு கட்டிகிட்டு இருப்பாங்க. எங்கள் ஏரியாவில் நாய் பிடிக்கிற வண்டி வந்துச்சு. நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போனேங்க. ஆனால் என்னோடய நோக்கம் வேறு. இங்கே கருத்தடைக்கு தகுதியான நாய்கள் மட்டும்தான் பிடிக்கப்படுது, அல்லது குட்டி நாய்களில் இருந்து ஏற்கனவே கருத்தடை செய்யப்பட்ட நாய்கள் வரைக்கும் தேவையில்லாமல் பிடிக்கப்படுதான்னு கண்காணித்து அனுப்புறது என்னோடய வேலையாக வச்சுருக்கேங்க. இப்படித்தான் அந்த நாய் வண்டியை தொடர்ந்து போயிருந்தேன். அங்கே நான் பார்த்த காட்சி எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சுங்க. அது உடம்பெல்லாம் ஃபுல்லாக தோல் நோயும், தலையில் புண்ணு கொதறி போன நிலமையில் இருந்த ஒரு நாயை அங்கே இருந்த ஊழியர்கள் அதை பிடிச்சி வந்துட்டு இருந்தாங்க. அது செயினை போட்டு கூப்பிட்டு இருந்தாங்க, அது கூடயே வந்துருந்துச்சு. அங்கே இருக்க சின்ன பசங்க எல்லாருமே பின்னாடி வந்து, அண்ணா இந்த நாய் வந்து நல்ல நாய்னா, இதை எப்படியாவது கிட்ட திரும்ப கொடுங்கண்ணா அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அந்த இடத்துல இன்வால்வ் ஆகி அவங்ககிட்ட கேட்டேன், கருத்தடை மையத்தில் சிகிச்சைக்கான வாய்ப்புகள் இருக்கா, இந்த நாய் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். தொடர்ந்து கம்ப்ளைண்ட்டாக வந்திருந்தனால இந்த நாயை பிடிக்க வந்திருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட அந்த மாதிரி சிகிச்சைக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லைங்க. உடனே நான் கருத்தடை மையத்துக்கு உள்ளே இருக்க அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினேன். இதை எங்கே கொடுக்கணும்னு சொல்லுங்கள், நானே கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் இதுக்கு எங்கேயாவது சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை பண்ணுறேன், அதுவரை உங்களுடைய கருத்தடை மையத்திலே வச்சுருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்களும் சரி உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா கிவா ஃபவுண்டேஷன் மிஸ்டர் கிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு இதுக்கான சிகிச்சை உதவி, பராமரிப்பு உதவி செஞ்சு தர முடியுமான்னு கேட்டிருந்தேன். இதோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உடனே ஓகே சொல்லிட்டாருங்க. முக்கியமான நேரத்தில் என்னோடய வண்டியில் டயர் வெடித்து கொஞ்சம் சிக்கலாகிடுச்சுங்க. உடனே அவன் ஆட்டோ பிடிச்சி கருத்தடை மையத்துலேருந்து அவனை கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். வழக்கம் போல் லைக்கா ஹாஸ்பிட்டலுங்க. இவனோட காயத்தை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இவனை ஃபுல்லாக குளிக்க வச்சு வெளியாக இவன் உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் நல்லபடியாக போக வச்சு எந்த ஒரு கெட்ட வாடையும் இல்லாமல் ஒரு நல்ல அழகான ஜீவனாக மாற்றிட்டோங்க. நம்மளை பார்த்த உடனே எப்படித்தான் இவனுங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. நமக்கு இவங்க உதவி செய்கிறாங்கன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வகையிலையும் நல்லபடியாக நமக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒருவேளை நம்ம கண்ணில் படாமல் போயிருந்தால் இவனோட நிலைமை இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த இடத்துல சில பேருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணுங்க. அந்த குட்டி மேலே அவ்வளோ ஆர்வமாக பின்னாடியே சுற்றி வந்து நின்று அந்த பசங்க சிகிச்சைக்காக எந்த மறுப்பு சொல்லாமல் அந்த குட்டியை நம்மகிட்ட ஒப்படைச்ச அந்த கார்ப்பரேஷன் அதிகாரிகள் மற்றும் இவனை காப்பாற்றி நல்லபடியாக மாற்றி நம்ம கையில் ஒப்படைக்கிற பொறுப்பு ஏற்றுக்கிட்ட கிவா ஃபவுண்டேஷன் கிருஷ்ணன் அவங்களுக்கு இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு நான் ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறேங்க. கருத்தடையும் தடுப்பூசியும் செய்கிற அளவுக்கு இவங்களுக்கான சிகிச்சைக்காக எந்த வசதியுமே அரசாங்கத்திட்ட இல்லைங்க. அடிப்பட்ட நாய்கள் பற்றின கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை எப்படியாச்சும் அவங்க எடுத்து அங்கங்கே இருக்கிற தனியார் தொண்டு நிறுவனங்கள்கிட்ட டைப் வச்சுக்கிட்டு அவங்க கையில் ஒப்படைச்சு இவங்களுடைய மறுவாழ்வுக்கு ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை தாழ்மையோடு கேட்டுக்கிறேங்க. இவன் பாதுகாப்பான கரங்களில் ஒப்படைக்கப்பட்டுட்டான். இந்த மாதிரி ஆதரவு இல்லாத ஒவ்வொருத்தனும் பாதுகாப்பான இடங்களில் போய் சேரணுன்றதாங்க நம்மளுடைய ஆசையே.